அந்த ஆதவ அர்ஜுனா வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறாரு பேச்சு, எனக்கு கேட்கும் போதே வந்து தலைலாம் சுத்துது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பேசுற ஒரு பேச்சு. என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கரை வந்து இந்த திமுக கட்சி, திமுகன்ற ஒரு பேர் சொல்லாம சொல்ற இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை எதுவும் முன்னிறுத்தல. மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் சொல்ற நீங்க ஒரு கட்சி தலைவரா, அதாவது ஒரு சிஎம்மா வந்து நீங்க நிறுத்தப்படும் சொல்ற ஆளு யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சீங்களா? தெரியுமா உங்களுக்கு? நடிக்கிறது தவிர வேற ஒண்ணுமே பண்ணலங்க. உங்களை நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் ஏமாத்தி ஒரு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருவீங்களா? நீங்க உட்கார வச்சு 5 வருஷம் நாசம் பண்ணுமா தமிழ்நாடு? என்ன இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன உங்களுக்கு பண்ணல சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியா செயல்படுதுங்க. தமிழ்நாட்டில் தாங்க முதல் தொடங்குது இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு மகளிருக்கு. அதுல அவங்க எவ்வளவு தெரியுமா மிச்சம் பண்றாங்க காசு? அது உங்களுக்கு தெரியுமா? அம்பேத்கருடைய ஒவ்வொரு விஷயம் என்ன, மகளிர், அதாவது எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னவருங்க. மகளிரை முன்னிறுத்தணும், அதுதான் ஒரு கனவு. அந்த கனவு நிறுத்தது எந்த கவர்மெண்ட்? இந்த கவர்மெண்ட் தானே. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்பதான் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஆதவ் அர்ஜுனான்றவர் பாத்தீங்கன்னா 6 மாசம் வந்து அவங்க கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்ய போறாங்களாம். பாத்துங்க, என்ன பேசின பேச்சு அப்படி இல்ல. ஒரு பெருந்தலைவர், எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கிற ஒரு பெருந்தலைவரை நேத்து முளைச்ச ஒரு கட்சியை வச்சுக்கின்னு, 1 மாசம் முன்னாடி கட்சிக்கு வச்சுக்கின்னு அவருடைய ஒரு கூட்டணி சேரணும்னு சொல்றதுலாம் எப்பாற்பட்ட ஒரு கேவலம். அவரு யார்? அவரை கூட போயிட்டு ஒரு கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுறீங்களே. எனக்கு இந்த தெரிஞ்சு இந்த 6 மாசம்லாம் வந்து பத்தாவது, கட்சி விட்டு டோட்டலா டிஸ்மிஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஏம் என்னன்னா புரோக்கர் வேலை பண்றது. அவங்க கொடுத்த அஜெண்டா என்ன பண்ணும், பிஜேபி கொடுத்த அஜெண்டாவை ஃபாலோ பண்றாங்க. இதுதான் உண்மை. இது விரைவில் வந்து கண்டிப்பா வந்து தலைவர் தொல் திருமாவளவன் வந்து புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தாவேக தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து விஜய் ரசிகராகவே இருக்கலாம்னு தான் சொல்லாங்க. ஒரு சின்ன ஒரு அறிவு, பேசிக்கான ஒரு அறிவு கூட இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு அதாவது ஒரு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. மாநகராட்சிட்ட பர்மிஷன் கேட்கவே இல்லை. போலீஸ்கிட்ட வந்து என்ன பர்மிஷன் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து நலத்திட்டங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடியை நட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி கொடி நட விடுவாங்க? எந்த கட்சியா இருந்தாலும் கரெக்டான ஒரு இடத்துல தான் வைக்கணும். அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கணும். அப்போதான் நட்டு வைக்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம கொடி நட்ட போறோம்னா இது வந்து ஈஸியா பண்ண முடியாது. போர்டு வச்சிருக்கிறாங்க, கொடி நட்டு வச்சிருக்காங்க. அது கேட்டதுக்கு இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்பவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடங்கி என்ன பண்றாங்கன்னா, திமுக வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு அரசியல் பண்றாங்க. இப்பதான் வளர்ந்து வரும், இன்னும் வளரவே இல்லை. அதான் உண்மை. என்ன வளர்ந்து வரும், வளரவே இல்லை. இன்னும் ரசிகர்களாவே இருந்தா எப்படி? இது இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். இரண்டு நாட்களாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசியல் வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பேச்சுகள் இருக்கு. அது எதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால நடந்த நிகழ்வை பத்திங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே எல்லாம் கிடையாது, சோசியல் மீடியால சிலர், அதாவது ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து ஒரு யதார்த்தமா வந்து அவங்க கிட்ட நான் ஒரு கேட்கிற கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். நானு, விஜய் அப்படி என்ன செய்தார்? உங்களை வந்து அவரை வந்து ரசிகரா வந்து மாத்தினது தவிர அவரு உங்களுக்காக என்ன செஞ்சாருன்றது சொல்ல முடியுமா? அவர் எத்தனை போராட்டத்துல கலந்துட்டு இருக்காரு, இல்ல மக்களுக்காக இதற்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுமா? கொஞ்சம் சிந்திங்க. அவர் உடனடியா வருவாரா? வந்த உடனே ஒரு சிஎம் ஆக்குறதுலாம் வந்து அது எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? யார் வந்து ஏத்துப்பா? இல்ல யதார்த்தமா தான் நான் பேசுறேன். ஒரு சினிமால வந்து ஒரு வில்லன் அடிச்சு ஒரு காப்பாத்துறதுலாம் வந்து இங்கெல்லாம் சினிமால தான் காப்பாற்ற முடியும். அது சினிமால மட்டும்தான் ஒரு ஹீரோ. இது அரசியல் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியல் அறிவே கிடையாது, ஒரு அடிப்படை அறிவே கிடையாது விஜய் அவர்களுக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்பாற்பட்ட ஒரு கட்சி 75 வருஷமா வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து போயிருக்குன்னா யார் காரணங்க? திராவிட கட்சிகள் தானே. எல்லா திராவிட கட்சிகள் தானே. அது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அங்க ஒருத்தர் கேள்வி எடுத்து வைக்கிறாரு, ஒரு ஆதவ அர்ஜுன். ஆதவ அர்ஜுன் யாருன்னே தெரியலங்க. ஆதவ அர்ஜுன் யாருன்னு செக் பண்ணி பார்த்தா தெரியுது. லாட்டரியில பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாரு, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆதவ அர்ஜுனா வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறாரு பேச்சு, எனக்கு கேட்கும் போதே வந்து தலைலாம் சுத்துது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பேசுற ஒரு பேச்சு. என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா,
அம்பேத்கரை வந்து இந்த திமுக கட்சி, திமுகன்ற ஒரு பேர் சொல்லாம சொல்ற இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை எதுவும் முன்னிறுத்தல. இவர் என்ன பண்றாரு, கூட்டணி ஒடிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் இது பண்றதுக்கு புரோக்கர் வேலை பண்றாரு. இது புரோக்கர், இது அரசியல் புரோக்கர். இவருக்கு என்ன தெரியும்? இவரு இஷ்டத்துக்கு பேசுறாரு. இவருக்கு வரலாறு எல்லாம் தெரியுமா? இந்தியாவே நடுங்குச்சுங்க ஒரு பேரை உபயோகிக்கிறதுக்கு. அப்ப கலைஞர் தான் வந்து அம்பேத்கர் சட்டக்கலை கல்லூரி திறந்து வச்சு யார் அவர் பேர்ல அவரு தானே. அப்ப அம்பேத்கருக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது? தமிழ்நாட்டுல கொடுத்தது யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பேசுறீங்க மணிமண்டபம் பார்த்ததே கிடையாதா? நீங்க எத்தனை அம்பேத்கர் சிலை திறந்து வச்சுறாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் வெளியிட்ட நூல்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க அதுல வந்து யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அடிப்படை அறிவே கிடையாது உங்களுக்கு. நீங்க எப்படி வந்து ஒரு விஜய், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீங்க விஜய் கூட்டணி வந்து நீங்க நூலக வெளியிட்ட விட பண்ணி புரியல எனக்கு. உணர்த்துறேன்னா அறிவுன்ற ஒரு பேர் வச்சிருக்கான், அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் வந்து என்ன பண்றான், நான் வந்து உங்களை அம்பேத்கரா பாக்குறேன்னு சொல்லிட்டு விஜய சொல்றான். அவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன சமூக நீதியில என்ன பண்ணாரு? ஒரு என்ன பண்ண எத்தனை போராட்டம் நடத்தினாரு நான் கேட்கறேன். நான் வீதியில இறங்கி எத்தனை போராடி இருக்காரு அவரு. சினிமால வந்து காப்பாத்துறாரு, அடிக்கிறாரு, குத்துறாரு, டான்ஸ் போறாரு, அது இருந்தா போதுமா? அரசியல்வாதி ஆயிடலாமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உடனே சொல்லுவீங்க உதயநிதி மட்டும். உதயநிதிக்கு நாங்க பாருங்க, அவங்க பாத்தீங்கன்னா அரசியல் குடும்பத்துல வாழ்ந்தவங்க இருந்தவங்க. அந்த அரசியல் அறிவு ஆட்டோமேட்டிக்கா வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அது இதுதான் உண்மை. இவர் எங்க இருந்து வந்தாரு? ஆனவன வாரிசுன்ற நீ ஒரு வாரிசு தானே. உங்க அப்பா இல்லைன்னு நீங்க வந்திருப்பீங்களா? திமுக கட்சியை வந்து என்ன பேசுறீங்க, கூட்டணி வச்சுதான் இது பண்ணாங்க, இவங்கெல்லாம் வந்து மக்களை வந்து சீரழிச்சுட்டு இருக்காங்க, கூட்டணியால் தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி தர்மம்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. சும்மா இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் அசால்ட்டா கொள்கை கில்கையில ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாரு. பாவம் இவங்க ஆளுங்க போயிட்டு டிவி டிபேட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க. இது பாருங்க, பேச தெரியாம தடவுறாங்க. நீங்களே பாருங்களேன். ஏன் நீங்க பாஜக விமர்சிக்க மாட்டேங்க? திமுக அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்த பிறகு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்காங்க, பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்காங்க. அம்பேத்கருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுரிமையாக்கி அதை வந்து கொண்டுட்டு வரணும்ன்ற முயற்சியில இருக்கிறாங்க. பல காரியங்களை வந்து அம்பேத்கருடைய பெயரும் செய்யறாங்க இல்லையா? விஜய் இதுக்கு முன்னாடி அப்படி என்ன செஞ்சாரு? என்ன புள்ளியில வந்து நீங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட தான் யூகேல அவரு அங்க படிச்ச இடத்துல இருக்கிறதெல்லாம் போய் திறந்து வச்சாரு. இப்ப மேட்டர் என்னன்னா, அம்பேத்கரின் கொள்கையை நீங்க பின்பற்றுறீங்களா? சமூக நீதிக்கு எல்லா இடத்துலயும் பின்பற்றோம். எங்க கட்சியோட தலைமை நிலைய செயலாளர் வந்து ஒரு ஆதிதிராவிட மக்கள் சேர்ந்தவர். எங்க கட்சியோட இங்க பாத்தீங்களா, இதுதான் அரசியல் அடிப்படை அறிவுன்றதே கிடையாது உங்களுக்கு. இவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆளுவாங்க? நான் கேட்கிறேன், என்னங்க இல்லை இந்த தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்குதுங்க. கல்விக்கு முக்கியம் கொடுக்குற ஒரே ஸ்டேட் எது தெரியுமா? தமிழ்நாடு தான், வேற யாருமே கிடையாது. கல்வி தானே முக்கியம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. படிக்கிற மாணவர்களுக்கு யாரு ஊக்குவிக்கிறது? எந்த கவர்மெண்ட் ஊக்குவிக்கிறது? இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தெரியாம எதுவும் தெரியாம இஷ்டத்துக்கு அப்படியே வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறது. இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் கூட போடல. ட்வீட் தான் போட்டுட்டு இருக்காரு. ட்வீட் பிஜேபி எதிர்த்து ஏன் போடல நீங்க ஒன்னும்? அதுனால பதில் சொல்ல முடியுமா? முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் போயிட்டு ஒன்றிய அரசு போய் கேட்டு இருக்காரு, நிவாரணம் கொடுங்க, இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் போராட்டம் அதுக்கு நடத்திட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னும் கொடுக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டீங்களா? உடனே சொல்றீங்க நீங்க எதுவுமே கொடுக்கல, எங்க இருந்து கொடுக்குறது? தரமாட்டல காசு. எல்லா ஸ்டேட்டுக்கும் அவ்வளவு அள்ளி கொடுக்குறான். அதிகமா டாக்ஸ் கட்டுறது தமிழ்நாடு தானே, அதை கொடுக்க மாட்டாங்களே. அதை பத்தி யாருன்னா பேசுறீங்களா? பேச மாட்டீங்க. என்ன இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன உங்களுக்கு பண்ணல சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியா செயல்படுதுங்க. தமிழ்நாட்டில் தாங்க முதல் தொடங்குது இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு மகளிருக்கு. அதுல அவங்க எவ்வளவு மிச்சம் பண்றாங்க காசு, அது உங்களுக்கு தெரியுமா? அம்பேத்கருடைய ஒவ்வொரு விஷயம் என்ன, மகளிர், அதாவது எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னவருங்க. மகளிரை முன்னிறுத்தணும், அதுதான் ஒரு கனவு. அந்த கனவு நிறுத்தது எந்த கவர்மெண்ட்? இந்த கவர்மெண்ட் தானே. கலைஞர் தாங்க வந்து பெண்களுக்கும் வந்து இப்ப சொத்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சம பங்கு சொத்து உரிமை இருக்குது. யாருங்க கொண்டு வந்தது? இதெல்லாம் யாரோட கனவு? அம்பேத்கரோட கனவு. அது கொண்டு வந்து யாரு? கலைஞர் தானே. நீங்களா பேசுறீங்க இல்லைங்க? பேசலாமா? உங்களால் பேச தகுதி இருக்கா உங்களுக்கு? இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே அதாவது பெண்கள்லாம் படிக்கவே கூடாது அந்த மாதிரி காலத்துல இருந்துச்சுங்க. இப்ப எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லா வேலைக்கு போறாங்க. எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? அப்புறம் அவங்களுக்கு ஒரு உரிமை தொகை, இதுல ஏகப்பட்டதோட பேசியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு உணர்த்தணும். அதை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம்.
இதெல்லாம் யார் கொடுக்கறது? எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க உரிமை தொகை அதை வச்சு அவங்க சீட்டு போறதோ இல்ல வந்து அவங்க பசங்களுக்கு வந்து காசு சேர்த்து வைக்கிறதோ இல்ல படிப்புக்கு யூஸ் பண்றதோ எல்லாமே இருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. வேற என்ன பண்ணல இந்த அரசாங்கம்? என்ன பண்ணல சொல்லுங்க? எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? அதெல்லாம் உங்களுக்கு புரியல. ஆனா வந்து என்ன சொல்றீங்க, நேத்து ஒரு மாசம் கட்சி தொடங்கினவங்க வந்து எப்படிங்க முதலமைச்சர் ஆவாங்க? தமிழ்நாடு மக்கள் எழுதி ஓட்டு போடுவாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றீங்க, அந்த ரசிகர்கள்லாம் வந்து இல்ல அவர் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியுமே இல்லையே. பேசுறீங்களா? பேசுனா ஒரு யதார்த்தமா ஒரு நார்மல் மேன காமன் மேன நான் பேசுறேன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து நானே சான்ஸ் கேட்டு போறேன். சான்ஸ் கேட்டு போன இடத்துல பாத்தீங்கன்னா டேரக்டர் நானே சொல்றேன், நான் தான் வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கலாமா? போன உடனே அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பண்றது. வந்த உடனே வந்து என்ன சொல்றீங்க, நான் தான் முதலமைச்சர் இப்படி வச்சுக்கிறது கைய. ஏன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இவர் இந்த மாதிரிலாம் பேசுறாருன்னா யாரு காரணம்? நீங்க தான் பாலுக்கு இந்த பால் ஊத்துறது, கட் அவுட்டுக்கு போடுறது, ஃபர்ஸ்ட் நாள் போறது, 1000 ரூபாய் டிக்கெட், 200 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபான்னு சொல்லி பிளாக்ல வாங்கி நீங்க பாக்குறதுனால தானே உங்களை முட்டாளாக்கி வச்சிருக்காரு அவரு. விஜய் அவர்கள் வந்து உங்களை முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்காரு. வேற எதுவுமே இல்ல. அதான் உண்மை, ஃபேக்ட். ஆனவனா சொல்றாரு எதனா, அதாவது ஏதாவது எங்க சாவுழோ எங்க அரசியல் பண்ணலாம்னு சுத்துற ஒரு இதுல வந்து விஜய் இப்ப சேர்ந்திருக்காருங்க. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க மக்கள். இதை வந்து முன்னெச்சரிக்கை என்னென்ன எடுக்கணுமோ எல்லாமே எடுத்து எல்லாம் பண்ணனால்தான் வந்து அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மழையில யாருமே இறக்கல. திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து மலை சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி தெரியும்? திடீர்னு வந்துச்சுங்க. அதுக்குள்ள முன்னெச்சரிக்கை எப்படி எடுக்க முடியும்? மழை வரப்போது தெரியும், அது கரெக்டா தெரியும், அது கணிக்க முடியும். அதுக்கு எச்சரிக்கை விட்டது அணையை திறக்க போறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4-5 வாட்டி எச்சரிக்கை விட்டாச்சு. அதனால தான் வந்து மக்கள் வந்து யாருமே இருக்கலங்க அங்க. ஆனா இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதாவது சில வீடுகள் சேதம் பண்ணிச்சு. அதுவும் வந்து கவர்மெண்ட் சொல்லிருக்கு இந்த மாதிரி வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வந்து எல்லாரும் கண்டிப்பா வீடு வழங்கப்படும், உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியாச்சே. இன்னும் வேற என்ன பண்ண அரசாங்கம்? கேட்டா நீங்க வெளியே போய் சுத்தல, யாரும் பார்க்கல. யார் சொல்ல சுத்தல? எல்லாம் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட அங்க இருக்கிற அமைச்சர் எல்லாமே அங்க வேலை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் போட்டு தானே வச்சிருக்காங்க, அங்க பார்த்து தானே இருக்காங்க. யார் வேலை பண்ணாம இருக்கிறாங்க? சும்மா வந்து நீங்களே ஆளை செட் பண்ணி ஒரு 2-3 பேர் நிக்க வச்சு இந்த அரசாங்கம் ஒண்ணும் பண்ணலன்னு அப்படி சொல்லி வைக்கிறீங்க. ஏன் விஜய் நான் கொஞ்சம் காப்பாத்திட்டு வரா எல்லாரையுமே? கேட்டா கொடுத்துப்பார். மாற்றம் வேண்டும் என்ற காரணம் என்ன? ஊழல் சொல்றீங்க. என்ன ஊழல் பண்றது? நீங்க காட்டுங்க, ப்ரூஃபோட காட்டுங்க. நீங்க ஒண்ணு சொல்லி உடனே செந்தில் பாலாஜி எங்க ஊழல் பண்ணாரு? எப்போ எந்த கவர்மெண்ட் ஊழல் பண்ணாரு? அது கேஸ் போயிட்டா இருக்கு இன்னும். பட் ஆனா ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். மாற்றம் வேண்டும் சொல்லுவாங்க. என்ன மாற்றம் வேண்டும்? என்ன இந்த தமிழ்நாட்டுல இல்லைன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன். சரி, இது கண்டிப்பா ஒரு ப்ரூஃபோட சொல்லுங்க. உங்களால முடியுமா? மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டேட் சரியா போலன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால முடியுமா? எதுக்கத்தாலும் குறை சொல்லினே இருந்தா எப்படி? இது குறையெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கம்பாரிசனே தப்புங்க. கம்பாரிசன் எங்க யாரு சேர்க்கிறீங்க நீங்க? ஒரு அரசாங்கம், அதாவது நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு மக்களுக்காக சிறப்பா செயல்படுற அரசாங்கம் வந்து திமுக கவர்மெண்ட் தான். 100% ஆட்சி தான் சொல்லுவேன் நானு. ஏன் இவங்க தவறு பண்ண உடனே சொல்லுவீங்க 200 ரூபாய் ஊப்பி நீங்க வந்து 200 ரூபாய் கொடுத்தா என்ன வேணா பேச கிடையாது. இவங்க தப்பு பண்ண நாங்க கேட்டிருக்கோங்க. எங்க வீடியோ எல்லாம் பார்த்தது, பழைய வீடியோ எல்லாம் பார்த்தது இல்லையா? நாங்க கேட்டிருக்கோமே. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அப்படி நாங்க கேள்வி கேட்டோம். கள்ளசாராயத்துல வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுன்னு கேட்டோம். அது எங்களுடைய இது சொன்னாங்க. அதுக்காக வந்து எல்லாத்துக்கும் முட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பட் ஆனா இந்த விஷயங்கள் சிறப்பா ஒரு கவர்மெண்ட் செயல்படும் போது மாற்றம் வேண்டும் சொல்ற நீங்க ஒரு கட்சி தலைவரா, அதாவது ஒரு சிஎம்மா வந்து நீங்க நிறுத்தப்படும் சொல்ற ஆளு யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சீங்களா? தெரியுமா உங்களுக்கு? நடிக்கிறது தவிர வேற ஒண்ணுமே பண்ணலங்க. உங்களை நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் ஏமாத்தி ஒரு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருவீங்களா? நீங்க உட்கார வச்சு 5 வருஷம் நாசம் பண்ணுமா தமிழ்நாடு? இவர் இருக்கிற சினிமா துறையிலேயே பாத்தீங்கன்னா இவரோட படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. யாரு? விஜய் மன்றங்கள், விஜய் ரசிகர் மன்றங்கள். அவங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. டிக்கெட் எல்லாம் போயிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க டிக்கெட் வித்து. அது எப்படி? இது இப்பவே அவங்க ஒரு ஊழல் பண்றீங்க. என்னங்க இது? அநியாயமா இருக்குது. ஊழல் பண்றீங்களா இல்லையா? அப்படி உங்களால ஒழிக்க முடியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் சினிமா துறையில இருக்கிற பிரச்சனையை அது ஒழிங்க முதல்ல. அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஊழலை ஒழிக்கிறேன் என்னத்த ஒழிக்க போறீங்களோ தெரியல. ஆனா இன்னமும் வந்து நீங்க ஒரு விஷயம் புரியாம நீங்க வந்து விஜயை வந்து இன்னும் தூக்கி வச்சு நீங்க பேசி சிஎம் ஆக்குற அளவுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை விட ஒரு அடிமுட்டால் யாருமே கிடையாதுன்றது நான் கேட்டுக்கிறோம்.